லவ்லி கிச்சன். இப்போ செய்து காட்ட போகிறது பிரிஞ்சால் சாகுங்க. கத்திரிக்காய் சாகு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். நான் அது தேவையான பொருட்கள் காட்டுறேன். கத்திரிக்காய் சாகு சாப்பாட்டுக்காகவும் இட்லி தோசைக்காகவும் சப்பாத்திக்காகும். அது எப்படி செய்யறதுன்னு தேவையான பொருட்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் கத்திரிக்காய் சாகுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. நான் இப்போது கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 சின்ன கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி பழம், நாட்டு தக்காளி வச்சுருக்குங்க 4. இது உருளைக்கிழங்குங்க, பொட்டேட்டோ. உருளைக்கிழங்கை நறுக்கி வச்சுருக்கேன். நான் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டு கடையிலாங்க. இது வெறும் பச்சை மிளகா வச்சுருக்கோம், 10 பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயம், கடுகு, மஞ்சள் தூள், சீரகம், இதெல்லாம் போட்டு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேங்க நான் உங்களுக்கு. இப்போ குக்கர் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுருங்க. நல்லெண்ணெய் செய்கிறதுல நல்லது இது, சின்ன ஸ்பூனு. அதனால நான் பாருங்கள் நல்லெண்ணெய் செய்கிறேன். நான் இது கொஞ்சம் காயிட்டும், எண்ணெய் காயிட்டும். கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நல்லா பொரியுது. சீரகம் போடுறேன். சீரகம் போட்ட உடனே பூண்டு போடுங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் போடுறேன். அப்புறம் பூண்டு போடுறேங்க. பூண்டு போட்டாச்சு. கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு உருளைக்கிழங்கு போடலாங்க. ஒரு தக்காளி பழம் போடுங்க. அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். இது எண்ணெயில் ஒரு வணக்கம் செய்யலாங்க, வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த கத்திரிக்காய் போடுறேங்க. கத்திரிக்காய் போட்டேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிங்க. நீங்கள் வாயில் போட்டு காரம் பத்தலைன்னா லாஸ்ட்டில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயில் வரமிளகா தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதானுங்க. இது இனி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
தண்ணி ஊற்றிடலாங்க. இது ஒரு முறை எண்ணெயில் வதக்கிட்டா போடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா போட்டாக்கா கொஞ்சம் சுருக்குன்னு காரம் நல்லா இருக்கும். பாருங்க, தண்ணி ஊற்றுறேன். அளவாக தண்ணி ஊற்றிங்க, அதிகமாக வேண்டாம். இது முங்குற வரைக்கும் வேண்டாங்க, அதுக்குள்ளவே இருக்கட்டும். இப்போ விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 2 விசில் வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். அப்புறம் திறந்து கடைஞ்சிடலாம். உப்பு போட்டு கடைஞ்சிடலாம், தேவையான உப்பு போட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, தண்ணி விட்டுருக்கு. தண்ணியை வடிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி வடிச்சிட்டு உப்பு போட்டு கடைஞ்சிடலாம். கத்திரிக்காய் தக்காளி பழம் எல்லாம் வெந்திருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான், கல் உப்பு. கல் உப்பு போட்டால் சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகுங்க, சீக்கிரம் கடைஞ்சிடலாம். பாருங்க, இது நல்லா கடைஞ்சிடலாங்க. இப்போ நல்லா கடைஞ்சிட்டு பாருங்க. பாருங்க, இப்போ நல்லா கடைஞ்சி வச்சிருக்கேன். இது தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால் போருங்க. சும்மா ஒரு கொதி வந்தது போரும். இது நல்லா கொதிச்ச உடனே இறக்கிடலாங்க. இது தேவையான உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வாயில் ஊற்றி போட்டுட்டு அப்புறமா உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. பார்த்தீங்களா, இது பேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டதுனால பேஸ்ட்டாக வருங்க. உருளைக்கிழங்கு சின்னதாக போடணும். ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் போருங்க. இதுக்கு லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் அந்த கோதுமை மாவு போட்டுருக்கேன் இல்லைங்களா, ஆனியன் ஷூட்ஸ் மசாலாக்கு, அது தெரியாமல் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு சின்னதாக போடணும். அது பேஸ்ட்டாக வரும். பாருங்க, பார்த்தீங்களா. இது கொதிக்கணுங்க. பாருங்க, கொதிக்குது. கொதிச்சது நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஒரு பாத்திரத்திற்கு. இப்போ லேசாக கொதிக்குது பாருங்க. கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது செஞ்சு பாருங்க. ஆனால் இது பொட்டேட்டோ போடுறதுக்கு, உருளைக்கிழங்கு போடுறதுக்கு மறக்காதீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.